அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். Prestige presents Dining Table. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க ராஜேஸ்வரி. பிரஸ்டீஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள். இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னா வில்லேஜ் ஸ்டைல் ஃபிஷ் கிரேவி தாங்க. தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. Village style fish gravy செய்ய தேவையான பொருட்கள்: மீன், தேங்காய் துருவல், சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாய் தூள், தனியா தூள், புளி கரைசல், கறிவேப்பிலை, காய்ந்த மிளகாய், ஜீரகம், மிளகு, நல்லெண்ணெய், உப்பு. தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்துட்டோம். குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க குக் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு முன்னாடியே நம்ம ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது நார்மலாக எப்போவுமே பண்ணுற ஃபிஷ் கிரேவி மாதிரி இருக்காது, இது டோட்டலாக வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மசாலாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு, கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி வேணாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ நான் நீட்டு மிளகாய் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மிளகாய் அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். தாளிக்கும் போது இந்த வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு போதும், ஜாஸ்தி வேண்டாம், அப்புறம் ஃப்ளேவர் மாறிடும், நல்லா இருக்காது. சீரகம் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். ஸோ இது அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிரேவி பண்ணும்போது உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் உப்பு. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நான் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவு துருகுன தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். ஸோ இதில் பாதி சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெயில் வந்துட்டு வறுத்துட்டு வைக்கும்போது வந்துட்டு மீன் குழம்பு உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. இது ஒரு 1 மினிட் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தனியா பவுடர், ஸோ இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 மினிட் நல்லா குக் பண்ணி விட்டுக்கலாம். ஜாஸ்தி குக் ஆச்சுன்னா இந்த மிளகாத்தூள்லாம் கரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நல்லா இருக்காது நமக்கு சாப்பிடும்போது. ஸோ ஒரு 1 மினிட் மட்டும் குக் ஆனால் போதும். 1 மினிட் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஹீட் கம்மியானதுக்கப்புறம் மிக்ஸி பவுலில் மாற்றி அரைச்சிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது நல்லாவே சூடு குறைஞ்சிருச்சு. அப்படியே இந்த பவுலில் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இது அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற மிக்ஸி வந்துட்டு பிரஸ்டீஜ் எண்டூரா தான். நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சிடலாம். ஸோ இந்த பேன்லேயே வந்துட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி வந்துட்டு நம்ம எண்ணெய் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் சேர்த்தோம். ஸோ மீன் குழம்புனாலே எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு, தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் ஒரு 100 ml நல்லெண்ணெய் இருக்குது. ஸோ மொத்தமாகவே இதுக்குள்ளே நான் சேர்த்துட்றேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பண்ண போகிற மீன் குழம்புல வந்து வெந்தயம் சேர்க்க போகிறதில்ல, கடுகு மட்டும்தான் போட போகிறேன். வெந்தயம் தேவைப்படுறவங்க வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும், அதுக்குள்ளே நம்ம ஆனியன் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
தக்காளி வந்து நம்ம சேர்க்கல, ஏன்னா முன்னாடியே அந்த மசாலாவில் சேர்த்துருக்கோம். ஸோ தாளிப்புக்கு தக்காளி தேவைப்படாது. புளியும் வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ ஜாஸ்தி புளி சேர்க்க வேண்டாம், கரெக்டாக போட்டிங்கன்னா மீன் குழம்பு வந்து சூப்பராக வரும். ஸோ அது ஜாஸ்தியாக போயிட்டாலும் ஒன்று புளிப்பாக இருக்கும், இல்லைனா புளிப்பே இருக்காது மீன் குழம்புல. ஸோ இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி ஆனியன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச ஆனியன் வந்துட்டு இதுக்குள்ளே சேர்த்துடலாம். ஆனியன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஆல்ரெடி நான் உரித்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 15 பூண்டு இருக்குது. பூண்டு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா இதுக்குள்ளே சேர்த்துடலாம். மசாலா சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஆல்ரெடி புளி கரைசல் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நான் வந்து சீலா மீன் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஒரு 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இது வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃபிஷ் வந்து இது கூட சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு மீனாக சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டோம். அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். மீன் சேர்த்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் குக் ஆன போதும். ஜாஸ்தி குக் ஆச்சுன்னா ஃபிஷ் எல்லாம் உடஞ்சிரும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸோ 7 மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னா டேஸ்டியான வில்லேஜ் ஸ்டைல் ஃபிஷ் கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ அது எப்படி இருக்குன்னு ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஆனந்தமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம் ஒரு 7 மினிட்ஸ். ஃபிஷ் எல்லாமே நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபிஷ் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. ஸோ குழம்புல போட்ட உடனே ஸ்ட்ராங்காகிடும். ஸோ ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ் கிரேவி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான வில்லேஜ் ஸ்டைல் ஃபிஷ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அழகாக பிளேட்டிங் பண்ணிடலாம் வாங்க. டேஸ்டியான வில்லேஜ் ஸ்டைல் ஃபிஷ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்று தாங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Prestige Presents Dining Table. நான் உங்கள் ராஜேஸ்வரி. பாய்.